அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கல்ஃப்ல இருக்கும்போதெல்லாம் லீவ்ல வந்து போம்போது இந்த பொடி கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுவேன் கையோட. அப்படியே இல்லன்னா கூட ஊர்லேருந்து யாராவது வராங்கன்னா, அம்மா அவங்க கிட்ட கண்டிப்பா பொடி பண்ணி குடுத்து விட்டுருவாங்க. ரொம்ப நெறைய யூசஸ் இருக்கு. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இத. இந்த பொடி பண்றதுக்கு ஒரு 5 பொருள் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு சுக்கு எடுத்திருக்கேன். 25 கிராம் அளவுக்கு. லைட்டா 1, 2 சொட்டு நெய் சேர்த்துட்டு ஒரு பொருளையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் தீயிற மாதிரி விட தேவையில்ல. லைட்டா சூடு ஏறுனா போதும். ஃபர்ஸ்ட்டு சுக்கு 25 கிராம், அடுத்தது 25 கிராம் வந்து கருப்பு மிளகு, அடுத்தது ஒரு 25 கிராம் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்தது 25 கிராம் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே வறுத்துட்டு இது கூட வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு அரிசி திப்பிலி சேர்த்துருக்கேன். ஏன் 15 கிராம் எடுத்துக்கிட்டேன்னா அது ரொம்ப சூடு. ஸோ அதனால வந்து ஒரு 15 கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். சூரணத்துக்கு பேரு பஞ்ச தீபாக்கினி சூரணம் சொல்லுவாங்க. கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. இது டெய்லி சாப்பிட்ற மாதிரி சூரணம் இல்லை. இந்த சளி பிடிக்கும் போது ஒரு சிட்டிகை எடுத்து அது கூட நெய் கலந்து சாப்பிடலாம். ப்ளஸ் இந்த அஜீரணம் அப்புறம் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும்போது அதே மாதிரி ஒரு சிட்டிகை எடுத்து அது கூட நெய் கலந்து சாப்பிடலாம். நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்க கேர் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.